இந்த டைமில் இந்த வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க, பண பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், பண வருமானம் ஏற்படும். பாக்யாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு லாபம், உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஓம் ஹிமகுந்த மிருணாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த மீன ராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய சுக்கிரனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2026 சுக்கிரன் உச்சமடைகின்ற காலத்தில் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாக இருக்கும். மற்றபடி மற்ற ராசிகளுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில ராசிகள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தன லாபம், தைரிய லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் காதல் சம்பந்தமான விஷயம், சுக்கிரன் கணவன் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் இந்த எதிர்வாழ்த்தவர்கள் விஷயம், சுக்கிரன் படாடோப அலங்காரம் சம்பந்தமான விஷயம், இதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியினால் யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் என்னை போன்ற யூடியூப்பில் பேசக்கூடிய அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2026 முதல் மார்ச் 25, 2026 வரை சுக்கிரன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 1ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சனியும் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். இதில் மார்ச் 11க்கு மேலே குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பல நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பாக்யாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் இந்த வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க, குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், பண வருமானம் ஏற்படும். தந்தை மூலமாக ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் குறைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆனால் அதே சமயம் 7ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறதுனால உறவுகள் வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரை நம்பியும் ரகசியத்தை கசிய விடக்கூடாது. குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் குடும்ப ரகசியத்தை உங்கள் வீட்டில் பேசுகிறத வெளியில் சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டோட ரகசியம் வெளியில் போச்சுன்னா உங்களுக்கு எதிராக உங்கள் உறவுகளே செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்கள், தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை காதலை வெளிப்படுத்தலாம். ஆனால் திருமணத்தை பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெருங்கிய உறவுகளே உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார், நான் வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன் சார். இல்லை சார், நான் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார். தாராளமாக முயற்சி எடுக்கலாம். அந்த முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர், வியாபாரம் பண்ணுறவர், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், பெண்களுக்கான மேக்கப் சாதனங்கள், பெண்களுக்கான கிட்டு, அதாவது விளையாட்டு சாதனங்கள், பெண்களுக்கான எந்த பொருளை வியாபாரம் பண்ணாலும் சரி, நீங்கள் தான் பணக்காரன். அந்தளவுக்கு உங்களுக்கு ஓகோன்ட்டு வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடனை வாங்கியாவது பண்ணணுமா அப்படிங்கிற யோசனை இருக்குல்ல.
கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு லாபம், உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு சொந்த வீடு வாங்குகிற இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல், லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் ஓனராக இருப்பார், வித்தவன் வேற ஒருத்தனாக இருப்பான், பவர் ஆஃப் அட்டானி ஃபெயிலியர் ஆகிருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அந்த லேண்ட் வந்து கிஃப்ட் டீடில் போனதாக இருக்கும். கிஃப்ட் டீடில் போனது குறிப்பிட்ட சில வருடங்கள் வரை விற்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உயில் பத்திரம் எழுதி வச்சா அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்காக கிடைக்காம இருக்கலாம். இந்த மாதிரி சிக்கல்கள் உங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை உயர்ந்தாலும் சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். நீங்களும் ஈக்குவலண்ட்டாக ரிட்டாலியேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மரியாதை குறைவு. அதனால் யாருக்கிட்டையும் அவங்களுக்கு அவங்க தரத்துக்கு இறங்கி பதில் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. இந்த சுக்கிர பயிற்சியானது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நட்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்களே நீங்கள் கோபத்தில் பேசுவீங்க, நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களேன்ட்டு அவங்க கோபத்தில் பேசுவாங்க. இதுதான் இந்த மிஸ்கம்யூனிகேஷனால் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. கணவன் மனைவி உறவில் இது நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அது உடனே சரியாயிடும். அவருடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுலையும் மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. குறிப்பாக அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ், உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது காட்டு வழியில் போகிறீங்க, இல்லாவது புதர் இருக்கக்கூடிய இடத்துல வேலை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களின் பாதிப்புகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், உயிரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சில வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சியில் யாரையும் நம்பாதீங்க, ஆனால் எல்லாரையும் நம்புகிற மாதிரி நடிங்க. இந்த சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்கள் லக்னம் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை, சுக்கிர பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.